தற்போதைய அண்மை செய்தி. வரும் 9ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது. திமுக எம்பி ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து வரும் 9ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரை விமர்சித்து ஆண்டிமுத்து ராசாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் கழகத்தின் சார்பில் தனது தலைமையிலான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், குறிப்பாக 9/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். நுணலும் தன் வாயால் கெடும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் வாய்க்கொழுப்பு சீலையில் வடிகிறது என்பது போலவும், தான் வகித்த மந்திரி பதவிக்கும் தற்போது வகிக்கும் எம்பி பதவிக்கும் தகுதியற்ற தரமற்ற தற்குறி புத்தி கொண்ட ஆண்டிமுத்து ராசா என்ற நாளாந்திர பேர் வழி தமிழக மக்களுடைய இதய தெய்வம், கழகத்தினுடைய காவல் தெய்வம், பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி குக்கல் குரலில் குறைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். தெய்வ பிறவி புரட்சித் தலைவரை பற்றி இந்த 2G புகழ் பிறவி உணராததன் ஆச்சரியம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு பதவி சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கட்சி 1967 ஆட்சிபீடம் ஏறுவதற்கு புரட்சித் தலைவர் செய்த தியாகம்தான் காரணம் என்பதை இவர்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அன்றைக்கு இந்த ஜென்மம் 4 வயதில் அரைக்கால் சட்டை கூட இல்லாமல் அலைந்திருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நபர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு கருணாநிதியும் அவர் குடும்பத்தில் கடன் தொல்லையால் தவித்த போது அவரது மருமகன் முரசொலி மாறன் பெயரில் தயாரிக்கப்பட்ட எங்கள் தங்கம் என்கிற திரைப்படத்தில் இலவசமாக நடித்து கொடுத்து அந்த குடும்பத்தையே வாழ வைத்த தெய்வங்கள் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்பது இந்த அறிவிலிக்கு தெரிந்திருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உண்மையை படத்தின் 100வது நாள் விழாவில் திரு கருணாநிதியும் அவரது அன்பிற்கினிய மாறனும் பேசியதாக அன்றைய முரசொலியில் வெளிவந்ததை இவர் படித்திருக்க மாட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டிமுத்து ராசா 1963ஆம் ஆண்டு பிறந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வரும்போது அவரது வயது 4. எனவே புரட்சி தலைவனுடைய அருமை பெருமைகளை அறிய வாய்ப்பில்லை. திமுக 1967லும் தொடர்ந்து 1971லும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி சுற்றி சுழன்று பணியாற்றினார் என்பது இவருக்கு துளியளவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்னை வாழ வைத்த தெய்வம் எம்ஜிஆர் என்று சொன்னபோது ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள் என்று கேட்க தெரிந்திருந்தால் இந்த ஆண்டிமுத்து ராசா புத்தி பேதலித்து போய் உளறி இருக்க மாட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். 2G அலைக்கற்றை ஊழல் செய்து லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து சிக்காமல் தப்பிவிட்டோம் என்ற இருமாப்பிலும் யாரை பற்றி விமர்சிக்கிறோம் என்பது கூட உணராமல் பிதற்றி இருக்கும் ஆண்டிமுத்து ராசா மீது 2 கோடிக்கும் மேற்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பக்தர்களும் அவரை கடவுளாக பூஜிக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் தமிழக மக்களும் கடும் கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடக்கும் புத்தி கொண்ட ஆண்டிமுத்து ராசாவுக்கு தக்க பாடம் புகண்டும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது என்றும், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்ற திருக்குறளை நினைவுபடுத்தி அவரை எச்சரிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தான் செய்த தவறை என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க மனமில்லாத திமிரோடு நடக்கும் ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் வருகிற 9/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் தனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை, நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள், கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பக்தர்களும்
பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, அறிக்கை குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.